வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் எப்படி நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோ எப்படி நம்ம வந்து நம்ம சீக்கிரமா பண்ண முடியும், ஒரு எப்படி ஸ்பீட் ஆக்குறது அப்படி வெளியில பார்க்க போறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணிருக்கோம். இந்த டெக்ஸ்டோடைய கலர் பேக்ரவுண்ட் கலர் மாத்தனா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த லேயர்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன்ல போயிட்டு அதில் கிளேரியன்ல போயிட்டு நமக்கு வேணுங்கிற கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கல ப்ளூ வேணா ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ளூ கலர் கொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த மாதிரி டபுள் கலர் கிடைக்கும். அதோட அது ஒரு ஸ்ட்ரோக் பார்த்தோம்னா ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாற்றணும். இப்படி நீங்கள் ஓனா ஸ்டெப் பண்ணுறது பொதுவா இதை ஏற்கனவே நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அதை ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். அப்படி சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூலுக்கு பேர் தான் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற அந்த டூல். இது பேர் தான் இந்த ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற டூல். இந்த ஸ்டைல்ஸ்ங்கிற டூலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே சேவ் பண்ணிருக்கோம். எப்படி இந்த ஸ்டைல்ஸ் சேவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் மேல போயிட்டு இந்த பர்டிகுலர் லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்க இந்த எஃப்எக்ஸ் இருக்கு, எஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எக்ஸ் அர்த்தம். ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் ஸ்டைல், இந்த காப்பி லேயர் ஸ்டைல போய் கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து ஸ்டைல், அந்த ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிடும். உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளூ அந்த மாதிரி இப்போ தமிழ் எனேபிள் ஆக அப்படி இருக்கு. உங்களுக்கு கேன்சல் பண்ணி திருப்பி பண்ணி காட்டுறேன். கொடுத்துட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஒரு கலர் வந்து வரும். ப்ளூ அப்படியே நீங்கள் கொடுத்துருக்கீங்க வந்து ஓகே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து உள்ள வந்து வந்துடும் உங்களுக்கு. அது இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது எங்கே வேணா நீங்கள் இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணால் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். இப்போ இதுக்கு இந்த கலர் கொடுத்துருக்கோம், இந்த கலருக்கு நம்ம தான் என்ன பண்ணணும், இந்த கலர் பண்ணணும். என்ன பண்ணால் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். உதாரணம் கட்சி கலர்ஸ்லாம் நம்ம பண்ணுறதுலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் இருக்கு, உதாரணம் தான் பண்ணுறேன். நான் ஆரம்பித்து வரேன். இப்படி கிளிக் பண்ண போது கட்சி கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா நண்பர்களே, இது உங்களுக்கு வந்து சிறந்த ஒரு டிப்ஸ். இதை நீங்கள் தொடர்ந்து